யாரும்மா அது வீட்டுல? கொஞ்சம் வெளிய வாங்கம்மா. சாந்தி, சாந்தி என்ன பண்ற? யார் வந்திருக்கன்னு வந்து பாருடி. உன்னை பார்த்த உடனே உன் தங்கச்சி மயக்கச்சு உள்ள போறா போல. ஏன் நானா பண்ண மயக்கச்சி ஊய போறான்றீங்க? நீங்க வேற கொஞ்ச நேரம் கம்முனு வீட்டுல பேசினிருக்க மாதிரி அதெல்லாம் பேசினு இருக்காதீங்க சொல்லிட்டேன் நானு. யார் இது? வர இருங்க. கா வாக்கா. மாமா வாங்க மாமா. நான் ஒருத்தி இங்க இருக்கிறதே நீ மறந்துட்டலக்கா நீ? வந்து ஒரு நாள் ஆச்சு வந்து என்னை எட்டி பாக்குற நீ. ஏய் வாய முறி. இப்ப யார் வந்து? நான் தான் வந்துக்கிறேன். நீ வரியாடி. எதனா ஒண்ணுனா போன் பண்ணா மட்டும் பேசுற வரங்கான்னு சொல்ற, அதோட சரி. நீ பேசுற பேர் இந்த வார்த்தைலாம் நீ. ஏன் எங்க மாமியார் பத்தி உனக்கு தெரியாதா? நான் புதுசா பேசுற மாதிரி பேசுற. அந்த கேள்வி கிட்ட நான் மாட்டிக்கின்னு நான் படாத பாடுபட்டுன்னு கிடக்குறேன் நானு. உனக்கு என்ன ஈஸியா நீ வந்து பேசுற? சரி உட்காருக்கா, நான் போய் காஃபி எடுத்துன்னு வந்துடுறேன். உட்காருங்க மாமா. பாவம் என் தங்கச்சி வீட்டு வேலை செஞ்சு இழைச்சி போயிட்டு இருக்கா பாரு. துரும்பாக்குறா பாரு. எவ்வளவு குண்டா இருந்தா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அவ எழிச்சுலாம் போல, அப்படியேதான் இருக்கா. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நீங்க எத்தனை முறை வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துக்கிறீங்க? எதனா போய் கொடுத்துட்டு வாங்க வாங்கினு வாங்கன்னு சொன்னாலும் வரது கிடையாது, போறது கிடையாது. நீங்க எல்லாம் அதெல்லாம் பேசுறீங்களா? அவ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நான் தெரியும். கம்முன்னு உட்காருங்க. அப்ப இப்ப மட்டும் எதுக்குடி என்ன கூப்பிட்ட? நீயே தனியா வர வேண்டியது தானே? எனக்கு தனியா வர தெரியாத உனக்கு கூப்பிட்டு வந்தேன் நானே. வந்த வேலையை சட்டு புட்டுன்னு பேசிட்டு டக்குன்னு கிளம்பலாம். அவங்க மாமியார் வந்தா அது ரொம்ப அப்படியே சிடுன்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சீக்கிரம் பேசிட்டு வா, கிளம்பலாம். எனக்கும் தாங்க அவங்க பேசுறது பிடிக்காது. அதுக்குன்ட்டு பேசாத வந்துட முடியுமா? அத்தனை நாள் வராது, இப்பதான் வந்திருக்கோம். அக்கா எதனா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ எதிர்பார்க்க மாட்டாளா? டக்குன்னு நம்ம கிளம்பிட்டா பாரு வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல. நீ எப்ப நான் ஒரு முறை தான் வராங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு அவன் மனசு கோணாதா? இருங்க 4 வார்த்தை பேசிட்டே வந்தல. 4 வார்த்தையா? அப்ப 40 வார்த்தை பேசிட்டு தாண்டி நீ அட்டு விட்டு கிளம்புவ. என்ன தாமரை எப்ப வந்த? இப்பதான் வந்தோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இருக்கோம் ஏதோ இருக்கோம். எங்க போனா உன் தங்கச்சி? ஆளே காணோம். இப்பதான் காஃபி போட்டு வரேன், இருக்கா உட்காரு. இப்பதான் வந்தேன் நானே. வந்த உடனே இருக்கா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனா. சரி சரி சரி, எனக்கு வேலை கிடக்குது, நான் போறேன். நீங்க பாத்துட்டு போங்க. இங்கே இருப்பீங்களா இல்ல போயிடுவீங்களா வீட்டுக்கு? இல்ல தங்கச்சி பாத்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு கிளம்பிடுவேன். கிளம்புங்க. வந்தம்மா பேசணுமா பார்த்தம்மா கிளம்பிடணும். இங்கேயே உக்காடுறது இங்கேயே படுத்துக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் சாந்திக்கிட்ட எல்லாம் சொல்லிதான் வச்சிருக்கேன். வந்தம்மா பார்த்தம்மா அனுப்பிடணும். யாரும் எங்க வீட்டெல்லாம் வச்சு கூடாதுன்னு சொல்லிதான் இருக்கிறேன். அக்கா ப்ரூ காப்பி போட்டுமா ஃபில்டர் காப்பி போட்டுமாக்கா? ஏய் காலையில நான் காப்பி போடுறேன்னு சொன்னதுக்கு என்னடி சொன்னேன்? காலி ஆயிடுச்சு பாலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ப்ரூ காப்பி வேணுமா ஃபில்டர் காப்பி வேணுமான்னு கேக்குறேன். அத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு முறை குடிச்சிட்டீங்க. 2வது முறை நீங்க கேட்டதுக்கு தான் நான் சொன்னேன். நான் வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பால் வச்சிருந்தேன். அது எனக்கு வந்து வச்ச பால். அதுலதான் நான் போட்டு கொடுக்குறேன் கொஞ்சம் தண்ணி ஊத்தி. நீ போற காப்பிய பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதுல வேற தண்ணி ஊத்த போறியா நீ? மா சாந்தி நான் வரும்போதம்மா குடிச்சிட்டேன். எனக்கு ஒண்ணும் வேணாம். நீ வா, நீ உட்கார் வா. ஒரு 4 வார்த்தை பேசி நான் கிளம்புறேன் வா. ஏமா வந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்காம கிளம்புறேன்ற? குடிச்சிட்டு போயிருமா? ஏண்டி அந்த பச்சை தண்ணியை காசி காப்பின்னு கொடுத்துட்டு நான் வேலைக்கு கிளம்புற முன்னாடி 100 நாள் வேலைக்கு சட்டுன்னு நீ வேலை முடிச்சிட்டு வந்து சோறு கட்டி எடுத்துன்னு வா. எடுத்துன்னு வந்துடுறேன். கா ஒரு 2 நிமிஷம் உட்காந்து நான் டக்குன்னு வந்துடுறேன் காப்பி போட்டு. அதான் வேணான்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிற பாருடி நீ. பேக்ல மிச்சரு ஸ்வீட்லாம் இருக்குதுல, எடுத்து குடு சாந்திக்கிட்ட. உன் தங்கச்சிக்கு வாயின் வந்துட்டு அப்படியே குடுக்காம பேக்லயே வச்சுனுக்குற. அப்படியே வீட்டுக்கு எடுத்துன்னு போய் சாப்பிடலான்னு நினைச்சுனுக்கிறியாடி? ஐயா உங்களை மாதிரினா நான் ஒன்னும் கிடையாது, போங்க. அப்புறம் ஏமா இன்னும் எடுத்து கொடுக்காம அப்படியே நீ பேக்லயே வச்சுனுக்குற? எடுத்து குடுக்குறேன் இருங்க. அவ வந்து இங்க உக்காதா பரவாயில்ல. அவ வந்ததுல இருந்து உக்காவே மாட்டேங்கிறா. இப்படி போறா அப்படி வரா. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன அவ வந்துட்டு அவ குடுக்குற இரு. ஏக்கா சுகர் எப்படிக்கா? கம்மியா போட்டுமா எக்ஸ்ட்ரா போட்டுமா இல்ல கரெக்டா போட்டுமா? உனக்கு மாமாக்கும் கம்மியாவும் போடாத அதிகமாவும் போடாதடி, கரெக்டா போட்டு எடுத்துன்னு வா. அதுக்கு ஒண்ணும் இல்ல, மாமாக்கு வயசாயிடுச்சே சுகர் எதனா வந்துருக்கோம் அப்படின்னு தான் வந்து கேட்டேன். இன்னும் வரலடி சுகர், அதெல்லாம் இனிமே வந்தாதான் வரும். இப்ப கரெக்டாவே போட்டு எடுத்துன்னு வா. ஒரு காஃபி குடிக்கிறதுக்குள்ள அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து இன்னும் என்ன நான் பேச போறாங்களோ தெரியல. ஏங்க அவ நல்லதுக்கு தானே வந்து கேக்குறா. இதுல என்ன ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க நீங்க? அப்ப எனக்கு சுகர் வர்றது உனக்கு நல்லது, நல்ல விஷயம் அது உனக்கு. கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? சம்பந்தம் இல்லாம பேசுறதுலதான் என் பொண்டாட்டி கெட்டிக்காரி. காஃபி குடிச்சிட்டு எப்படி இருக்க சொல்லுங்க.
அதெல்லாம் இருக்கட்டும், இந்தா ஸ்வீட்டும் மிச்சரு பூ வாங்கி வந்துக்கிறேன் பாரு, கையில வச்சுக்கோ. இருக்கா மிச்சர் கொஞ்சம் கிண்ணத்துல கொட்டி எடுத்து வர, நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடு சாந்தி, எங்களுக்கு வேணாம். எங்க உங்க வீட்டுக்கார ஆளுக்கான எங்க போயிருக்காரு? காலையில எந்த வெளியே போனாருக்கா வேலைக்கு, வந்துருவாரு, வர டைம் தான், சாப்பிட்றதுக்கு வருவார் இப்போ. எதுக்குக்கா இத்தனை முழம் பூ வாங்கி வந்திருக்கிற? ஒரு முழம் வாங்கினா பத்தாதா? நிறைய வாங்கி வந்திருக்கிறியே, வேஸ்ட் ஆயிடும்லக்கா, நீ கொஞ்சம் வச்சுக்கோ. ஏய் கட் பண்ணி பாதி இப்போ வச்சுக்கோடி. மிச்ச பாதி இருந்துச்சுன்னா டப்பால எதனா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடு, நாளைக்கு நாளைக்கு கூட வச்சுப்பேன், நல்லா இருக்கும். என் பொண்டாட்டி போடுற காஃபியே எவ்வளவு மேலு போல இருக்கு. இந்த காஃபி நான் பச்சை தண்ணி மாதிரி இருக்கு, குடிக்கவே முடியல. பாலுல தண்ணி கலந்துருப்பாங்களா இல்ல தண்ணியில பாலை கலந்தாங்கன்னா தெரியல. சுடு தண்ணி மாதிரி இருக்கு, சுடு தண்ணியில சக்கரை போட்ட மாதிரி இருக்குது. இவகிட்ட சொன்னா ஏய் நல்லா தானே இருக்கு குடிங்க அப்படின்னு சொல்லுவா. இவகிட்ட எதுவுமே சொல்லிக்கூடாது. எப்படியோ கஷ்டப்பட்டு இதை குடிச்சிடணும். கடவுளே. இந்தாக்கா நீ சாப்பிடுக்கா, மாமா கொஞ்சம் எடுத்துக்கோங்க மாமா. ஏமா நீங்க சாப்பிடுவீங்கன்னு வாங்கி வந்து கொடுத்தா கிண்ணத்துல போட்டு எங்களுக்கே கொடுக்குறிய சாப்பிடுன்னு? அதுக்கு இல்ல மாமா, சமையல் வந்து நான் இனிமே தான் செய்யணும், கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் சரி உட்காந்துட்டு இருப்பீங்களே வெறுப்பா, அதனால சாப்பிடுவீங்கன்னு எடுத்துட்டு வந்தேன். இதை சாப்பிட்டே இருக்கா, நான் இட்லி ஊத்தி எனக்கு குழம்பு எதனா வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன்க்கா, சட்னி என்ன அரைச்சு கொஞ்ச நேரம் இரு. ஏண்டி நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம்னு சொல்ற, திருப்பி திருப்பி நீ இந்த மாதிரி பேசினிக்கிற, வந்து உட்கார வா, நான் கூப்பிட்டுக்கிறேன் ரொம்ப நேரமா. என்னங்க நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு அப்படி வச்சிடுங்க, எனக்கு வேணாம். சாந்தி இந்தா காசு வச்சுக்கோ செலவுக்கு. காசு கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன், நான் லோன் வாங்கினேன், சரி அதுதான் சரி இப்போ குழந்தைக்கு படிப்புக்கு அந்த மாதிரி எதனா நீ கஷ்டப்படுவியடி, என்கிட்ட காசு இருக்கும்போது வந்து கொடுக்குறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறேன், நீ கேட்டா கூட. அதான் சரி கொடுத்துட்டு போலான்னு வந்தோம்டி, நானும் மாமாவும் அதுக்கு தான் வந்தேன். ஏன்க்கா எனக்கு எதுக்குக்கா எடுத்துட்டு வர, நான் தான் எங்க வீட்டுக்கா சம்பாதிக்கிறாரு, அதுவே பாத்துக்கிறேன் அக்கா குடும்பத்தை, நீ வந்து வச்சுக்கோக்கா, வசந்திக்கு வேற கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லின்னு இருக்கிற, உனக்கு செலவுக்கு தேவைப்படும், ஏன்னா நகை எதனா எடுத்து வைக்கா, எனக்கு எதுக்கு? ஏய் செலவு இருக்குதா, 1000 செலவு இருக்கும் தான், வரும் போவோம், அதுக்குன்னு சொல்லிட்டு நான் கொடுக்க வேண்டிய காசு நான் கொடுக்குறேன், உனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தரேன், நீ வாங்கி வச்சுக்கொடி. ஏமா அக்கா தான் தர, எதுக்குமா வேணாம் வேணாம்னு சொல்ற? வாங்கிக்கோ சாந்தி. நல்ல வேலைக்கா, எங்க மாமியார் போன பிறகு இந்த காசை என்கிட்ட கொடுத்தேன், இல்லன்னு வச்சுக்கிற பாத்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க வந்து வாங்கி வச்சுப்பாங்கக்கா, இந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதனா சொல்லி வாங்கி வச்சுப்பாங்க, என்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்கக்கா. ஏண்டி இன்னும் அவங்க மாமியாருக்கு வந்து இது சொல்லுது அது சொல்லுதுன்னு பயந்துன்னு இருக்கிற? எதா இருந்தாலும் நீ எதிர்த்து பேசு கேளு, இன்னும் இப்படியே இருந்தா என்னடி அர்த்தம் இது? ஆமா நான் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்குள்ள அவங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுவாங்க, நான் எங்க இருந்து கேட்கறது, போக்கா நீ. சரி சாந்தி, இந்த மாதிரி 100 நாள் வேலைக்கு ஆள் தேவைப்படுதாடி, அங்க எங்க வீட்டாண்ட இருக்கிறாங்கல்ல கண்மணி அக்கா தெரியல உனக்கு, அவங்க வந்து கேட்டுவாமா போலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா என் தங்கச்சியும் அங்கதான் போறா, நான் வேணா கேட்கறேன், நம்ம எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன்டி, ஆள் வேணுமான்னு கேளாண்டி, நாங்க எல்லாம் வரோம். ஆள் தேவைப்படுதாக்கா, நான் வேணா இன்னைக்கு போவேன், போய் கேட்டுட்டேன் உனக்கு ஃபோன் பண்றேன்க்கா. கொஞ்சம் ஞாபகமா பண்ணுடி, அந்த அக்கா வேற லோன் கட்டணும், நானு காசு வேணும், நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனாலதான். பண்றேன்க்கா, இருக்கா நான் சமைச்சிட்டு வந்துடுறேன், டக்குன்னு சாப்பிட்டு போவேன், நீ இப்பயே கிளம்பாது இரு. வேணாமா சாந்தி, காஃபி குடிச்சதே வயிறு ஃபுல்லா இருக்குமா, போதும் நாங்க கிளம்புறோம்.